30க்கு 50 அப்படிங்கிற லேண்ட் டைமென்ஷனில் நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான 2 BHK வீட்டை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். 2 பெட்ரூம்லேயுமே அட்டாச்டு பாத்ரூமோட ரொம்ப ப்ராக்டிக்கலாக இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டோன் கிளாடிங், உட்டன் பிளாங்க்ஸ், டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஷோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். பெரிய WPC கேட் 16 ஃபீட் ஒயரில் கொடுத்துருக்கோம். அதனால் ஈஸியாக 2 காரை கூட நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். கேட்டை ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆனவுடனே பெரிய கார் பார்க்கிங் சைஸ் 16க்கு 20. ஸோ ஒரு பெரிய MPV காரை கூட ஈஸியாக பார்க் பண்ணிக்கலாம். சீலிங்கு ஃபுல்லாக COB லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கறனால நைட் டைமில் லைட் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வீட்டுக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இது மெயின் டோர், டீக்குட் டோர், நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற விண்டோஸ்க்கு கூட கிளாஸை எச்சிங் ஒர்க் பண்ணி வித் ஸ்டோன்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸோட ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்க்காக சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதும் லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. ஏசியன் பெயிண்ட்ஸில் ராயல் மேட் பெயிண்ட் பண்ணி வுட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கனால ஒரு லக்ஸுரியான ராயலான லுக்கை நமக்கு கொடுக்குது. சீலிங்கு போட்டிருக்க லைட்ஸ் ஃபுல்லாக ரொம்ப ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால் லுக் வைஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் வெட்ரிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபால்ஸ் சீலிங் யூஸ் பண்ணாமல் காங்கிரீட்லேயே அந்த ஃபால்ஸ் சீலிங்க்கான டிசைனை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது உங்களுக்கு நிறைய லைஃப் கொடுக்கும். டைல்ஸ் அண்ட் பேஸ் கேபினெட் மட்டும் யூஸ் பண்ணி டிவி யூனிட்டை ரொம்ப சிம்பிளாக அண்ட் எலிகண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷோகேஸை லைட்டிங் எஃபெக்டோட கொடுத்துருக்கோம். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது பூஜா ரூம் சைஸ் 4க்கு 4.5. டோர்ஸ்க்கு எஸ்எஸ்ல PVD கோட்டட் ஜாலி யூஸ் பண்ணியிருக்கோம். அழகுக்காக கோபுரம் டிசைனும் டோர் பேனலிங்கும் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் உட்டன் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்டோரேஜுக்காக ஒரு கேபினெட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டோட சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற மாஸ்டர் பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம். கேன்பி டோரில் SS பீடிங் யூஸ் பண்ணி ரொம்ப டோரை ரிச்சாக பிளான் பண்ணியிருக்கோம். டோரை ஓப்பன் பண்ணி என்டர் ஆனதும் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10க்கு 16. சீலிங்க்கு ஸ்பாட் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணியிருக்கனால லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்காகவும் நம்ம லேப்டாப் சார்ஜ் பண்ணுறதுக்காகவும் ஈஸியாக இருக்கிறதுக்காக நாங்கள் ஷெல்ஃப்லேயே சாக்கெட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் மொபைலை அங்கே வச்சு ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ காட் போடும்போது காட்டுக்கு லெஃப்ட் சைட், ரைட் சைட் 2 சைடுமே நாம் லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட காட்டுக்கு 2 சைட்லேயுமே சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது மொபைல் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெடி டேபிள் போடுறதுக்காக லைட்டிங்கும் அதுக்கான சாக்கெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அட்டாச்டு பாத்ரூம் UPVC டோரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு 27 இயர்ஸ் வாரண்டி நமக்கு கொடுக்குறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாத்ரூம் சைஸ் 8க்கு 4. வாஷ் ஏரியா, கிளாசட், ஷவர் ஏரியா 3 தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். ட்ரை ஏரியா, வெட் ஏரியா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கனால எல்டர்லி பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வழுக்கிற பிரச்சனை இங்கே இருக்காது. அதோட எக்ஸாஸ்ட் ஃபேன் GM பிராண்டில் போட்டிருக்கோம். ஸோ இன்செக்ட் வராமல் இருக்கிறதுக்கு நெட்டும் பின்னாடி ஷட்டரும் சேர்ந்து இதில் வந்துடுது. ஷவர் ஏரியாவை டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்டோரேஜுக்காக லைட்டிங் எஃபெக்ட்ஸோட நிறைய ஷெல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ட்ரிம்மர் சார்ஜ் பண்ணுறதுக்கும் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுக்கும் பாத்ரூம்லேயே செப்பரேட்டாக ஒரு சாக்கெட் பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். அதோட வாஷ் பேசினோட டேப்ஸை வால் மவுண்டடாக கொடுத்துருக்கனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டோட நார்த் வெஸ்டில் அமைஞ்சிருக்க கெஸ்ட் பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம். SS கோல்டு பீடிங் கேன்பி டோர் யூஸ் பண்ணியிருக்கனால டோர் ரொம்ப ரிச்சாக இருக்குது. டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரூமோட சைஸ் 10க்கு 10. இந்த வீட்டில் எல்லா மெட்டீரியலும் பிராண்டடாகவும் ரொம்ப ஹை குவாலிட்டியாக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
எல்லா ஷெல்ஃப்ஸ்லேயும் ஒரு சாக்கெட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது சார்ஜ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூமில் லாஃப்ட் கொடுக்காதனால பேசேஜ் ஏரியா மேலேயே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கோம். இங்கே நிறைய பொருளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நாம் பார்க்குறது அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 11க்கு 4. 2 பாத்ரூம்லேயுமே எல்லா ஃபிட்டிங்ஸையும் ஜான்சன் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். வாஷ் பேசினை கசாரியாவோட கெரோவிட் பிராண்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஷவர் ஏரியா பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஜான்சன் பிராண்டோட கிளாசட் டுயல் ப்ளஸ் டெக்னாலஜி இருக்குது. இதோட எம்ஆர்பி 15,000. இதோட மாடல் கிளியர் ஆம்னி. 15,000 இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதோட ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து சாஃப்ட் க்ளோஸ் டெக்னாலஜி இருக்குது. இந்த மாடலில் சீட் கவர் ரொம்ப ஸ்லிம்மாக வரும் அண்ட் டிட்டாச்சபிள். அதோட இதில் 360 டிகிரி வாஷ் இருக்கும். அதாவது வாட்டர் 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகி நம்ம அழுக்க வெளியே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதில் அழுக்கு எங்கேயுமே சேர்ந்து நிற்காது. இது ரிம் ஃப்ரீ. ஸோ உள்ள ஃபோல்டு இல்லாதனால அழுக்கும் சேராது. ஸோ நிறைய வாட்டர் ஜெட் மூலமாக இது ஆப்ரேட் ஆகும். அண்ட் நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது வாட்டர் வந்து சக் பண்ணி அழுக்க வெளியே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதில் கண்டிப்பாக அழுக்கு நிற்காது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஹெல்த் அண்ட் ஹைஜீனுக்கு ஏற்ற மாடல் இது. 2 பாத்ரூம்லையுமே சோலார் வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷனை கொடுத்துருக்கோம். வாஷ் பேசின் கவுண்டர் டாப் வாஷ் பேசின் கொடுத்துருக்கோம். காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் செல்ஃப் கொடுத்துருக்கோம். நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒரு பவர் சாக்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ ஹேர் ட்ரையரை நீங்கள் இங்கேயே யூஸ் பண்ணி இங்கேயே வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். அண்ட் பெரிய மிரர் கொடுத்துருக்கோம். இது வாஷ் ஏரியா சைஸ் 6க்கு 4. இந்த வீட்டில் டைனிங் ஹால் இல்லை அப்படின்னாலும் கெஸ்ட் யாராவது வரும்போது கிச்சன்லேயோ பாத்ரூம்லேயோ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அன்ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு செப்பரேட்டாக வாஷ் ஏரியா கொடுத்துருக்கோம். டைல்ஸ், ஸ்டோன் கிளாடிங், லைட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்க கிச்சனை தான் பார்க்க போகிறோம். சைஸ் 10க்கு 8. என்ட்ரன்ஸை பேனலிங் ஒர்க் பண்ணி லைட்டிங்ஸோட ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம். கிச்சனில் 3 சைடு வாலுக்குமே டைல்ஸ் ஒட்டியிருக்கனால வாட்டர் விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதோட கவுண்டர் டாப்பையும் விண்டோ பேனலிங் ஒர்க்கையும் கிரானைட்டால் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜுக்காக நிறைய செல்ஃப் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன்லேயும் சோலார் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டால் வால் மிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஆர்ஓ நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் ட்ரெயின் ஆகிறதுக்காக ஒரு ஒயிட் டியூப் கொடுப்பாங்க. அந்த டியூபை சிங்கில் போடாமல் டைரெக்டாக ட்ரெயினில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக ஆட்டம்பர்க் எஃபிஷியோ அப்படிங்கிற மாடல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லை ஷட்டர்ஸ் இருக்கனால இன்செக்ட்ஸ் எதுவும் உள்ளே வராது. ரொம்ப எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வீட்டோட அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 6க்கு 7. பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது இந்தியன் கிளாசட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் உள்ளே கொடுத்துருக்கோம். இது ஸ்டேர் கேஸ். ஸோ ஸ்டேர் கேஸோட ஹேண்ட் ரயில், கேட்டில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டீல், அதுக்கப்புறம் மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்க ஆங்கிள், இந்த எல்லா ஸ்டீலுக்குமே எம்ஆர்எஃப் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 10 வருஷத்துக்கு துருப்பிடிக்கும் அப்படிங்கிற பயமே இல்லை. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஸோ மொத்தமாக 12 காலம்ஸ் கொடுத்துருக்கோம். வாட்டர் ப்ரெஷருக்காக 1000 லிட்டர் வாட்டர் டேங்கை 6 ஃபீட் ஹைட்டில் ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் எல்லா பாத்ரூம்ஸ்லேயும் வாட்டர் ப்ரெஷர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடு நம்ம தாராபுரத்தில் சைலஸ் கார்டனில் அமைஞ்சிருக்கு. வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் லொக்கேஷனையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.